வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? பாஜகவின் இருமுனை வியூகம். திகைப்பில் திமுக, அதிமுக. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. மொத்தமுள்ள 39 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக பாஜக மீதமுள்ள 19 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அனைத்து தொகுதிகளிலும் பாஜக மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறது. அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் பாஜகவிற்கு நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர். பாஜக தொண்டர்களும் தமிழகத்தில் தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கும் தோழமை கட்சியினருக்கும் இரவு பகல் பார்க்காமல் வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் தேர்தல் நெருங்க கள நிலவரங்களை கண்காணித்து வரும் பாஜக அதற்கேற்ப பாஜகவை முன்னிலைப்படுத்தும் வகையில் தேர்தல் வியூகங்களை புதுப்பித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதன்படி முக்கியத்துவம், அதிமுக்கியத்துவம் என்ற கோணங்களில் தொகுதி நிலவரத்திற்கு ஏற்ப ஆங்காங்கு முன்னுரிமை அளிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி முதல் 10 இடங்களில் எப்படியாவது வெற்றியை அடைய வேண்டும் அல்லது 2வது இடத்தையாவது பிடிக்க வேண்டும் என்பதில் பாஜக திட்டமிட்டுள்ளதா? அதன்படி தமிழிசை போட்டியிடும் தென் சென்னை, வினோத் பி செல்வம் களம் காணும் மத்திய சென்னை, வேலூரில் போட்டியிடும் புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகம், பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பாரிவேந்தர், திருப்பூர் பாஜக வேட்பாளர் முருகானந்தம், பொள்ளாச்சி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன், கரூரில் போட்டியிடும் செந்தில்நாதன், சிவகங்கையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தேவநாதன் யாதவ், விருதுநகரில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார், தென்காசியில் போட்டியிடும் கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜான் பாண்டியன் ஆகியோரின் 10 தொகுதிகளில் வெற்றி அடைவது அல்லது நிச்சயம் எப்படியாவது 2ஆம் இடம் பிடிக்க வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக இருக்கிறதாம். அதாவது அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 10 இடங்களில் 2ஆம் இடம் பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மேற்கண்ட தொகுதிகளுக்கு குறிவைத்து பாஜக களமிறங்கி உள்ளதாக கூறப்படுகிறது. மேற்கண்ட 10 தொகுதிகளில் 2ஆம் இடம் பிடித்தால் பாஜக தமிழ்நாட்டில் கணிசமான வாக்கு சதவிகிதத்தை பெறும். முக்கியமாக மாநில அளவில் சராசரியாக 20%க்கும் அதிகமாக வாக்குகளை பெற பாஜக திட்டமிட்டு காய் நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இதுபோக நீலகிரி தொகுதியில் களம் காணும் பாஜக வேட்பாளர் எல் முருகன், கோவையில் களம் காணும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நெல்லையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன், கன்னியாகுமரியில் மீண்டும் களம் காணும் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகிய 4 பேரை நிச்சயம் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற உறுதியில் பாஜக தேர்தல் களத்தின் மீது தீவிர கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இது தேர்தலில் கள நிலவரத்தையே மாற்றும் என்றும் பாஜகவிற்கு புதிய பலத்தை கொடுக்கும் என்றும் பாஜக நம்புவதாக கூறப்படுகிறது. பாஜகவின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு காரணம் இங்கே பாஜகவை 2ஆம் இடம் பெறவே விடக்கூடாது என்பதற்காக அதிமுகவும் தீவிரமாக களப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அதனை முறியடிக்கவே முக்கியம், அதிமுக்கியம் என்ற இருமுனை வியூகத்தை பாஜக திட்டமிட்டு களமிறக்கி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இது எப்படி என்பது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தெரியவரும் என்றும், எனவே பாஜகவின் வியூகங்களை மோப்பமிடும் இரு எதிர் அணியினரும் இப்போது பாஜக மீது அதிதீவிர பார்வையை செலுத்தி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.